முதல்வர் என் குருநாதர் மு. மாதேஸ்வரன் அவர்களை வணங்கி, இன்னைக்கு நம்ம பார்க்க போறதுன்னு கேட்டீங்கன்னா, இந்த திசை பரல்கள பத்தி நம்ம பார்க்க போறோம்ங்க. சர்வாங்க அஷ்டவர்க்க ரீதியா திசை பரல்கள் பத்தி பார்க்க போறோம். இந்த திசை பரல்கள்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒருத்தர் கல்யாணத்துக்காக எந்த திசையில பார்க்கலாம் அப்படின்னு கிராமப்புறத்துல கேட்பாங்க. இன்னொரு சமயத்துல வந்து பார்த்தீங்கன்னா, எந்த திசையில போய் இந்த குழந்தைக்கு வேலை அமையுங்க? எந்த இது பார்க்கலாம்? எந்த திசைய பார்க்கலாம் அப்படிம்பாங்க. ஆனா, அந்த சர்வாங்க அஷ்டவர்க்க ரீதியா 4 திசைகள் தான் குடுப்பாங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, கிழக்கு, தெற்கு, மேற்கு, வடக்குன்னு குடுப்பாங்க. ஆனா, என்னோட குருநாதர் வந்து பார்த்தீங்கன்னா, 8 திசை போடுவார். கிழக்கு, வடக்கு, தென்கிழக்கு இப்படி இருக்கிற 8 திசையிலுமே என்னோட குருநாதர் போடுவாருங்க. அவரு ஜாதகம் எழுதும்போதும் அப்படி 8 திசையிலிட்ட கணிச்சு குடுப்பாருங்க. நானும் அவரோட வழிய பின்பற்றிட்டு இருக்கிறேனுங்க. நானும் 8 திசை தான் போட்டு கணிச்சு குடுப்பேனுங்க. அப்ப இந்த திசைகள்ல வந்து எந்த திசை பரல்கள் அதிகமா இருக்குதோ, அந்த திசையில நம்ம பயணம் செய்யலாம். எடுத்த காரியங்கள நம்ம நினைக்கிற காரியங்கள செய்யலாம்ங்க. அதுக்கடுத்து கொஞ்சம் குறைவா இருக்கிறதுலயுமும் செய்யலாங்க. மீதி இருக்கிறதுல தவிர்த்துக்கணுங்க. இதே திசை பரவலுண்டான விஷயம்ங்க. வணக்கம்.